2025 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். ஏற்கனவே அதிமுக, தேமுதிக, பாஜக, தாவேக, பாமக போன்ற பல கட்சிகள் பல காரணங்களை முன்னிட்டு தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இது மக்களாட்சி மேல இருக்கிற நம்பிக்கையை குலைக்கிறதா இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. எது எப்படியோ தேர்தல் களம் திமுக வெர்சஸ் நாம் தமிழ் வந்தாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. வாக்கு எண்ணி திமுக ஜெயிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு. பெரியார பெருசா விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஈரோடு இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடைத்தேர்தல்ல இத்தனை கட்சிகள் புறக்கணிக்கும் போது திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எல்லா கட்சி வாக்காளர்கள் நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சில பேர்கிட்ட இருந்துச்சு. அந்த வாக்கெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு நாம் தமிழர் 24,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா ஓகே, அது ஒரு ஆப்ஷன். அது ஆப்ஷன் ஏன்னு ஓரமா வச்சிருவோம். ஒருவேளை சீமான் கிளைம் பண்ற மாதிரி அந்த வாக்குகள் அவங்க யாருக்குமே போடல, வந்திருக்கக்கூடிய 24,000 வாக்குகளும் நாம் தமிழருடைய வாக்குகள் அப்படின்னா ஒரு தொகுதியில 24,000 வாக்கு, அதுவும் இடைத்தேர்தல் 234 தொகுதியிலும் நிக்க போறாங்க. ஸோ ரஃப்லி ஒரு 50-55 லட்சம் வாக்குகள் வரலாம். 10% 12% வாக்கு. ஏற்கனவே தாவேக்கால 90 லட்சம் பேர் சேர்த்திருக்குன்னு சொல்றாங்க. குறைச்சி வச்சு பார்த்தாலும் அவங்க கிட்ட ஒரு 60 லட்சம் வாக்கு, அங்க ஒரு 12%. ஏற்கனவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக பாமக கூட்டணி 18% வாக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ரஃப்லி ஒரு 30-35% வாக்கு திமுக அதிமுக கூட்டணிக்கு வெளியே இருக்கு. இப்போ ஏற்கனவே விசிகா சொன்ன மாதிரி 2026 தேர்தலை நிர்ணயம் பண்ண போறது கூட்டணி தான். அந்த கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுக்கறவங்க யாரோ அவங்கதான் ஜெயிப்பாங்களா? இதுல எந்த கூட்டணி அமையும்? இந்த தேர்தல் கணக்குகள்ல எது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.